அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்க இருக்கிற பகுதி கட்டாய தமிழ் மொழி தகுதி தேர்வு 10ஆம் வகுப்பு தரத்தில் ஏற்கனவே நடந்த ஒரு அரசு தேர்வினுடைய வினாத்தாளை தான் இப்போ நம்ம பார்க்குறோம். நிறைய பேர் என்ன கேட்பாங்க, எப்படி கேட்பாங்க, தகுதி தேர்வுன்னு சொல்லிட்டாங்க, எந்த வகுப்புலேருந்து கேட்பாங்க அப்படின்லாம் நிறைய குழப்பங்கள் இருக்கும். இந்த வினாத்தாளை ஏற்கனவே நடந்த ஒரு வினாத்தாளை ஒரு பார்வையில் பார்த்தோம்னா கண்டிப்பாக இப்படி தான் ஒரு வினாக்கள் கேட்பாங்க, இப்படி தான் நம்ம படிக்கணும் அப்படின்ற ஒரு ஐடியா கிடைக்கும். அதுக்காக தான் இந்த பதிவு உங்களுக்கு. கம்பல்சரி தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் எஸ்எஸ்எல்சி தரம் 10ஆம் வகுப்பு தரம் கட்டாய தமிழ் மொழி தகுதி தேர்வு 10ஆம் வகுப்பு தரத்தில் இருக்கும். அதை தான் இப்போ நம்ம பார்க்குறோம். அதில் பார்த்திங்கன்னா மொத்தம் 100 வினாக்கள். 100ல் நம்ம எலிஜிபிலிட்டி எவ்வளோ கொடுக்குறாங்களோ அதுதான் நம்ம பாஸ் பண்ணியிருக்கணும். இது பாஸ் பண்ணியிருந்தால் தான் அடுத்த செகண்ட் பேப்பரே எடுப்பாங்க, அடுத்த ஜிகேவே எடுத்து திருத்தவே ஆரம்பிப்பாங்க. இதுதான் இப்போ இருக்கிற நடைமுறை. பால் கூட்டல் ஊறும் என்பதை எப்படி சேர்த்து எழுதலாம்னா பால் ஊறும் அப்படின்னு நம்ம சேர்த்து எழுதலாம். இது எப்படி சேரும் அப்படின்னா நிலைமொழி ஈட்டில் பாருங்கள், பாலில் என்ன இருக்குது, பாலில் நிலைமொழி ஈட்டில் மெய்யெழுத்து. அடுத்து ஊறும், இதில் பாருங்கள் வறுமொழி முதல் எழுத்தில் உயிரெழுத்து. அப்போ இல்லு கூட்டல் ஊ எப்படி சேர்க்கலாம் அப்படின்னா லூ அப்படின்னு சேர்க்கலாம். அதன் விதிப்படி, அதாவது உடல் மேல் உயிர் ஒன்றுவதே என விதிப்படி இல்லு கூட்டல் லூவா பாலூரும் என்று வந்தது. சரிங்களா? இப்படி தான் நம்ம பார்க்கணும். மற்றது எதுவுமே பொருந்தாது. பார்த்திங்களா? ஓரளவுக்கு அந்த புணர்ச்சி விதிகள் தெரிஞ்சிருந்தால் இயல்பாகவே எப்படி புணரும் அப்படிங்கிறத நம்ம பார்த்து அந்த விதிப்படி தான் வருது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போ 10ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய அந்த புணர்ச்சி விதிகளை ஓரளவுக்கு நமக்கு தெரிஞ்சு வச்சுருக்கணும். அப்போ சேர்த்து எழுதக்கூடிய பகுதியில் ஒரு வினா கேட்குறாங்க. அடுத்து அதே போல் சேர்த்து எழுதுதல் வான் கூட்டல் ஒளி. இதுலேயும் பாருங்கள், வான் கூட்டல் ஒளி நிலைமொழி ஈட்டெழுத்தில் இன்னு, வறுமொழி முதல் எழுத்தில் ஓ என்ற என்ன எழுத்து, உயிரெழுத்து. அப்போ இன்னு கூட்டல் ஓ. இது எப்படி நம்ம சேர்க்கலாம் அப்படின்னா நிலைமொழி ஈட்டெழுத்தில் மெய்யெழுத்து வறுமொழி முதல் எழுத்தில் உயிரெழுத்து வந்தால் உடல் மேல் உயிர் ஒன்றுவது இயல்பே அப்படிங்கிற விதிப்படி இன்னு கூட்டல் ஓ நோ அப்படின்னு வானொலி என்று வந்தது. சரிங்களா? இது போல் தான் நம்ம பார்க்கணும். இதுதான் சரி. அடுத்து கல் கூட்டல் தீது கக்ரீது. இதுவும் பார்த்திங்கன்னா நிலைமொழி ஈற்றெழுத்தில் லகரம் வறுமொழி முதலெழுத்தில் தகரம் வந்தால் என்னவா மாறும் அப்படின்னா கல் கூட்டல் தீது கக்ரீது அப்படின்னு மாறும். இதில் நம்ம ஆயுத எழுத்து இருக்கு இல்லைங்களா, அந்த ஆயுத எழுத்து லகரம் ஆயுதமாக மாறி தகரமும் ரகரமாக மாறும் அப்படிங்கிற விதிப்படி இது மாறும். கல் கூட்டல் தீது ககிரீது அப்படின்னு. அடுத்து களம் கூட்டல் ஏரி களம் ஏரி. இதுலேயும் பாருங்கள் நிலைமொழி ஈட்டெழுத்தில் மகரம் இருக்குது. அது மவ்வீர் ஒற்றிலிருந்து உயிரீடு போவோம் அப்படிங்கிற விதிப்படி கல் கூட்டல் களம் கூட்டல் ஏரி, மகர ஏரி போயிடுச்சுன்னா களம் ஏரி. இதில் பார்த்தீங்கன்னா நான் தப்பாக சொல்லிட்டேன். களம் கூட்டல் ஏரி அது நேரடியாகவே பாருங்கள், இம்மு கூட்டல் ஏ மே அப்படின்னு போட்டு களமேரி என்று இதுவும் அந்த உடல் மேல் உயிர் ஒன்றுவது இயல்பு அப்படிங்கிற விதி தான். இதில் பாருங்கள் சேர்த்தெழுதலே கிட்டத்தட்ட எத்தனை 4 வினா கேட்டுட்டான். அடுத்து பிரித்தெழுதுறதுல கேட்குறாங்க. பிரித்தெழுதுறதும் அதே போல் தான். பெயரெரியா, இது எப்படி பிரிக்கலாம், பெயர் கூட்டல் அரியா பிரித்தோம்னா பொருள் இருக்கணும். இப்போ இதுவும் சேர்க்கும் பொழுது அப்படி சேர்த்து பாருங்களேன், இரு கூட்டல் ஆ ரா நேரடியாக பெயரெரியா. அதே உடல் மேல் உயிர் ஒன்றுவது. இப்போ பிரித்தெழுதுறது சேர்த்துறது எல்லாத்துக்குமே என்ன தேவைப்படுது, சரி பார்க்கறதுக்கு புணர்ச்சி விதி தேவைப்படுது. அதே போல் நீள் உழைப்பு, நீள் கூட்டல் உழைப்பு.
இதுலேயும் பாருங்கள் நேரடியாக நிலைமொழி ஈட்டலை இல்லு, இல்லு கூட்டல் ஊ லு, அதே உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவதே இயல்பே அப்படிங்கிற புணர்ச்சி விதி தான். அல்லது பாடான் திணை, இது எப்படி பிரிக்கலான்னா பாடு கூட்டல் ஆண் கூட்டல் திணை, பாடப்படுகின்ற ஆண்மகனுடைய ஒழுக்கங்களை சொல்வது. திணை அப்படின்னா ஒழுக்கம், ஆணுன்னா ஆணு, பாடுன்னா பாட்டு, பாடப்படுகின்ற ஒரு ஆண்மகனுடைய ஒழுக்கங்களை பற்றி பாடுவது பாடான் திணை. அதை பிரித்து எழுதணும். அடுத்து எதிர்ச்சொல், இது வந்து சேர்த்தெழுதலை 4 கேட்டுட்டான், அடுத்தது பிரித்தெழுதலை ஒரு 3 கேட்டுட்டான், அடுத்து எதிர்ச்சொல் கேட்குறான். இப்போ இதுதான் வந்து உங்களுக்கு பேட்டர்ன், இப்படி தான் வரும் கண்டிப்பாக. சேர்த்தெழுது, பிரித்தெழுது, இந்த மாதிரி பகுதியில் ஒவ்வொரு 2 வினாக்கள் 3 வினாக்கள் பார்க்குறோம். இப்போ அந்த மாதிரி பகுதியில் நம்ம தெளிவாக இருந்தோம்னா கண்டிப்பாக நம்ம வந்து அடிச்சிடலாம். அதே போல் எதிர்ச்சொல்லை எடுத்து எழுது. இதில் என்ன எதிர்ச்சொல்? அல். அல் அப்படின்னா இரவு தான். அப்போ இரவுனாலும் அல்லு தான், காலை வராது. பகல் தான் சரி, பகல். அல்லுனா பகல், அதை எதிர்மறையானது, அது எதிர்ச்சொல். ஐயம், ஐயம் அப்படின்னாவே அது வந்து சந்தேகம்தான். அப்போ அதுக்கு எதிர்மறை எதிர்ச்சொல் வந்து தெளிவு தான், அதை விடை. அடுத்தது பொருந்தாத ஒன்றை சொல்லி கண்டறி. எது பொருந்தலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகத்திணை அல்லாத கண்டறி. அகத்திணை அப்படின்னா குறிஞ்சி, முல்லை, மருதம் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அகத்திணை தான். இப்போ காஞ்சிங்கிறது அல்லாதது, அப்போ அதுதான் இருக்குது. இந்த மாதிரி பொருந்தாத ஒன்றுன்னு ஒரு வினாக்கள் கேட்குறான். அப்போ இந்த மாதிரி பகுதிகளுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். அடுத்து தவறான இணை. இதில் என்ன தவறானது? சிலை, வில்லு, தெய், பகைமை, புல், பறவை, சேர்ந்தன, 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 இதுதான் தவறான இணை. சிலைனா வில்லு தான், தெய்வுனா பகைவை, புல்லுனா பறவை தான், சேர்ந்தன சேர்ந்தன, இதான் அங்கே தவறாக இருக்குது, அதான் விடையப்ப. அடுத்து பொருந்தாத இணை. இது பொருந்தல. கொற்றவை கிணறு, திருமால் காட்டாறு, முருகன் சுனை நீர், இந்திரனுக்கு செங்கழு நீர், அதான் தவறாக இருக்குது, பொருந்தலை. அது ஐவகை நிலங்களை பற்றி சொல்கிறாங்க. அடுத்து பொருந்தாத சொல்லை கண்டறிக. என்ன பொருந்தல் அப்படின்னா மொழிதல், செப்புதல், விளம்புதல் எல்லாமே ஒன்று தான். இப்போ கேட்டால் தான் பொருந்தலை. இந்த மாதிரி பொருந்தாத ஒன்று, பிழைகளை சரியானதை எழுதுக. இது இந்த மாதிரி பகுதியில் கண்டிப்பாக வினாக்கள் கேட்குறாங்க. பொருந்தாத இணை என்ன பொருந்தலை? தூறு அப்படின்னா புதரின் அடிப்பகுதி, வெங்கலி அப்படின்னா காய்ந்த களி, செம்மல் அப்படின்னா வாடிய பூ, கொழுந்தாடை அப்படின்னா காய்ந்த கட்டை, இது தவறு, இதுதான் பொருந்தலை. இதை நம்ம நேற்று கூட போன காணொலியில் இந்த வீடியோ நம்ம போட்டிருந்தோம். 10ஆவதில் முதல் உரைநடையில் இந்த பகுதி இருக்குது. கடந்த காணொலியை இதை சரியாக பார்த்துருந்தவங்களுக்கு இந்த வினா புலப்பட்டிருக்கும். இந்த மாதிரி தான் நம்ம வந்து கண்டிப்பாக பார்க்கணும். ஒவ்வொரு பகுதியும் முக்கியம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா தான் இந்த வினாவை நம்மளால் அடிக்க முடியும். நான் கடந்த காணொலியில் சொல்லியிருந்தேன் இல்லையா, அதை பாருங்கள், இன்றைக்கி வினாவை கேட்டுருக்குறாங்க. நான் இதை எடுத்து கூட பார்க்கல, இப்போ திடீர்னு பார்த்தோன்னா பார்த்திங்களா இருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொரு பகுதியும் முக்கியம் அப்படின்னு நம்ம பார்க்கணும். அடுத்து பொருந்தாத சொல். இதில் என்ன பொருந்தலை? ஏரி, குளம், ஆறு எல்லாம் ஒன்று தான், குணம் தான் பொருந்தலை. சரிங்களா? எல்லாம் ஒரே மாதிரி இருக்குது, ஒன்று மட்டும் வேறுபட்டு இருக்கு இல்லையா, அதான் பொருந்தாது. இந்த மாதிரி தான் வினாக்கள் கேட்பாங்க. அடுத்து அதே போல் சூம்பல், சொத்தை, அழுகல், கடலை. இதில் எது பொருந்தாதது அப்படின்னா, இப்போ சூம்பல், சொத்தை, அழுகல் எல்லாமே வந்து அந்த காய்கனிகளை அழுகி, இப்போ கடந்த காணொலியில் நேற்று போட்ட காணொலியில் பார்த்திங்கன்னா இந்த அழுகல் பற்றி நம்ம பார்த்துருந்தோம். காய்கனிகள் அழுகல் அதில் சொல்லியிருந்தாங்க இல்லையா. இப்போ சூம்பல், சொத்தை, அழுகல் எல்லாமே ஒரே மாதிரி இருக்குது. என்ன பொருந்தலை? கடலை என்பது பொருந்தலை. சரிங்களா? பாருங்கள், நேற்று பார்த்ததுலேயே நம்ம எத்தனை வினாக்கள் வந்திருக்குன்னு பாருங்களேன். இந்த மாதிரி 10ஆம் வகுப்பு புத்தகத்தை மட்டுமே தெளிவாக பார்த்தோம்னா கண்டிப்பாக நம்ம அடிச்சிடலாம். அடுத்து வலுவற்ற தொடரை கண்டறிக. வலுவற்ற தொடர், வலு அப்படின்னா பிழைன்னு அர்த்தம், வலு அற்ற அப்படின்னா பிழை இல்லாமல் இருக்கிற தொடர் அப்படின்னு அர்த்தம். சில பேரில் வலுவற்ற, என்ன வலு வலு அப்படின்னு யோசிப்பாங்க. வலுன்னா என்னது? பிழை. அற்ற அப்படின்னா பிழை இல்லாத தொடர் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? தெரியாதவங்க தெரிஞ்சுங்க. இப்போ பிழையற்ற தொடர், செலியன் வந்தான், இதுதான் சரி. இப்போ செலியன் வந்தது, அது ஏன்னா இது வந்து செலியன் என்பவன் ஆண்பால், அதுவும் உயர்தனை அல்லவா, அப்போ அந்தது தப்பு. செலியன் வந்தாள், அதுவும் தப்பு, ஏன்னா அது ஆண்பால் பெண்பாலை குறிக்கிறது, அப்போ அதுவும் தப்பு. அப்போ செலியன் வந்துட்டான், அப்போ அதுவும் தவறு. அப்போ செலியன் வந்தான் என்பதுதான் சரி. இப்போ பிழையற்ற தொடர் அப்படின்னு தான் அர்த்தம். அப்போ பிழையற்ற தொடர் செலியன் வந்தான், அப்படி தான் நம்ம பார்க்கணும். சரிங்களா? வினாவை நல்லா வாசிக்கணும்.
அந்த வினாவில் எப்படி கேட்குறாங்கன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து பயன்படுத்தி யோசிக்கணும். சரிங்களா? அப்படி அடித்தோம்னா சீக்கிரம் நம்ம அடிச்சிடலாம். அடுத்த மரபுச்சொல். மரபு அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது நம்ம வழி வழியாக முன்னோர்கள் என்ன சொல்கிறாங்களோ அதை மரபு. இப்போ சோறு என்ன பண்ண முடியும்? சோறு உண், முறுக்கு தின், தண்ணீர் குடித்தான், பால் பருகினான், அப்படி தான் சொல்ல முடியும். அதான் வந்து மரபு தொடர். வழி வழியாக மரபுகள் என்ன வருதோ, நம்ம முன்னோர்கள் என்ன பயன்படுத்துனாங்களோ அதை அப்படியே பயன்படுத்துறது போது மரபு. அது மரபு பிழையில்லாத தொடர். என்ன? கோழி கூவும், சேவல் கொக்கரிக்கும், நாய் கத்தும், காகம் என்ன பண்ணும்? கரையும். மரபு பிழை இல்லாத தொடர். கோழி கொக்கரிக்கும், சேவல் கூவும், நாய் குரைக்கும், அப்போ காகம் கரையும். அதுதான் சரி. இதெல்லாம் தப்பாக இருக்குது பார்த்தீங்களா? அடுத்தது சந்திப்பிழை அற்ற தொடர். சந்திப்பிழைகள் நம்ம இதுக்கு 2-3-4 வீடியோவுக்கு முன்னாடி நம்ம பிழைகளை பற்றி நம்ம பார்த்துருந்தோம். அந்த காணொலியில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. சந்திப்பிழைகள் எப்படி இப்படிலாம் இடம்பெறுது, அதை சரி பண்ணுறது என்ன வழி அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வீடியோ போட்டிருக்கிறோம், போய் பாருங்கள். அதில் என்ன பிழையற்றது? எங்கள் ஊர் கோயிலில் குதிரை சிற்பங்கள் உள்ளன, அழகிய கலைகளை பற்றி அறிந்தோம், மூங்கிலை கொண்டு பல வகையான கைவினைப் பொருட்கள் செய்யப்படுகின்றன. அப்போ இதுதான் சரி. சரிங்களா? அதெல்லாம் கொஞ்சம் தவறுதலாக இருக்குது. அடுத்தது பிறமொழி சொல்லற்ற தொடர் எது? எது பிறமொழி சொல்லல்ல? ஆலயத்திற்கு சென்று இறைவனை வணங்கினேன், இதுதான் பிறமொழி சொல்லல்ல. இது எல்லாத்திலும் பிறமொழி சொல் இருக்குது. அடுத்தது சந்திப்பிழை அற்ற வாக்கிய தொடர். சந்திப்பிழை எழுத ஏற்கனவே நம்ம காணொலி போட்டிருக்கிறோம், போய் பாருங்கள். அந்த காட்சியை பார், இதுதான் சரி. மற்றதெல்லாம் பாருங்கள் தவறுதலாக இருக்குது. அது சந்திப்பிழை இல்லாத தொடர். அது மெட்டுக்கு பாட்டு பாடு, அதான் சரி. மற்றதெல்லாம் தவறுதலாக இருக்குது. அடுத்து பிறமொழி சொற்கள் கலவாத தொடர். பிறமொழி சொல் மாலையில் விளையாடு, இதான் சரி. மற்றது எல்லாத்துலேயுமே பிறமொழி சொல் காணப்படுது. அடுத்தது ஆங்கில சொல்லுக்கு நேரான. இது கண்டிப்பாக இந்த மாதிரி வினாக்கள் கேட்பாங்க. எல்லாமே நிறைய பிழைகளற்ற தொடர் சரியாக கண்டுபிடிங்க, அப்படி தான் கேட்குறாங்க. இதுதான் நம்ம அடிப்படையான திறன். இது தெரிஞ்சிருந்தாலே கண்டிப்பாக நம்ம வந்து பாஸ் பண்ணிடலாம். படகுகள் எதை சொல்லலாம்? ஃபெரேஸ், FERRIES, ஃபெரேஸ் பயணப்படகு. அதில் கடற்பயணம், வேயேஜ் கடற்பயணம். கலப்படம், ஆல்டரேஷனா? கலப்படம், ஆல்டரேஷன் கடப்படம். பண்டம், கமாடிட்டி, அதான் பண்டம். அடுத்து ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு இருந்தே. ஒளி வேறுபாடு வெறிக மல் கலனியுள் உளுணர் வெள்ளமே, வடி உணர்த்தக்கூடிய பொருள் என்ன? ஒளி வேறுபாடுகளோடு எழுதணுமா? மனம் கமலும் வயலில் உழவர் வெள்ளமாய் நிறைந்திருந்தனர், அப்படி தான் எழுதணுமா? அதை சரியா. அடுத்து பாருங்கள். ஒளி வேறுபாடு என்ன? ஒரு கூரை, கூரைன்னா வீட்டினுடைய கூரை. இன்னொரு வல்லினர் அகரம் போட்டால் புடவையை குறிக்கும், கூரை புடவை கட்டுங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? இடையினம் போட்டால் வீட்டினுடைய கூரை, வல்லினம் போட்டால் புடவையை குறிக்கும். இந்த மாதிரி ஒளி வேறுபாடில் கண்டிப்பாக மயங்கொலி சொற்களில் வினாக்கள் உண்டு, பார்த்துங்க. நகர ரகர லகர வேறுபாடுகளில் கண்டிப்பாக ஒரு வினா உண்டு. அதே மாதிரி மதி என்பதன் தவறான பொருள். மதினா அறிவு, ஞானம், நிலவு எல்லாம் சரிதான், ஆனால் பகலவன் என்பது தவறு. வேலம் என்பதன் தவறான பொருள். வேலம்னா பிடி, களிறு, பெண் யானை. சிங்கம் என்பது தவறானது. வேர்ச்சொல் ஓடினான், இந்த மாதிரி ஓடு என்பது வேர்ச்சொல். கட்டளை வாக்கியமாக கட்டளை சொல்லாக வரக்கூடியது எல்லாமே வேர்ச்சொல் தான். கண்டிப்பாக இந்த மாதிரி வேர்ச்சொல்லில் ஒரு வினா உண்டு. வேர்ச்சொல் தெரிவு செய்க. எப்படி? சொன்னான். சொல் என்பது அதாவது ஒரு ஆர்டரிங் வேர்டு, ஒருத்தரை ஆணையிடுவது போல் இருக்கக்கூடிய சொல்லு தான் வேர்ச்சொல் அப்படின்னு சொல்கிறோம். அதுதான் இங்கே சொல் என்பது வேர்ச்சொல். இந்த மாதிரி வரக்கூடிய இதில் பாருங்கள், வேர்ச்சொல்லி கிட்டத்தட்ட 3 வினா கேட்டாங்க. வேர்ச்சொல்லின் தொழில் பெயரை வேர்ச்சொல் கொடுத்துட்டு தொழில் பெயர் மாற்றுறாங்க. கொடு என்பது வேர்ச்சொல், அது தொழில் பெயராக கொடுத்தல், தல் அல் விகுதி வந்தால் தொழில் பெயர், அந்த மாதிரி மாற்றணுமா. வினைமுற்றுக்குரிய வேர்ச்சொல் வினைமுற்று. தருகின்றனர், இது வினைமுற்று. இதை வந்து வேர்ச்சொல்லை மாற்றணும்னா தா என்பது வேர்ச்சொல் தான். தா என்பது வேர்ச்சொல். அடுத்தது அகரவரிசையில் மாற்றுறதான் பாருங்கள். அன்பு, இரக்கம், 5, ஒழுக்கம், ஓசை, இதான் சரி. பாருங்கள், அகரவரிசையில் அந்த ஆவிலிருந்து இ, ஐ, ஓ, ஔ, அந்த மாதிரி
அகர வரிசையில் உயிரெழுத்துக்கள் அடிப்படையில் நாம் இதை சரி பார்க்கணும். இவர் அகர வரிசையில் கண்டிப்பாக வினாக்கள் உண்டு பார்த்துங்க. அதே போல் ஆடு, இரக்கம், ஈதல், ஊக்கம், எளிமை, இது மாதிரி அகர வரிசையை நல்லா தெரிஞ்சுங்க. கண்டிப்பாக வருங்க. அதிலே ஒரு 4-5 வினா கேட்டிருக்காங்க பாருங்கள். அதே போல் அகர வரிசை கற்றல், காணுதல், கிளி, கீச்சி, கொம்பு, இது உயிரெழுத்து இருக்கலாம், மெய்யெழுத்து இருக்கலாம், உயிர்மை எழுத்து வரிசையில் வரலாம். எந்த மாதிரி வினாக்களை கேட்டிருக்காங்களோ அந்த மாதிரி நம்ம வந்து பார்க்க. இதில் பாருங்கள் காக்கா, கீக்கி, குக்கு அந்த வரிசையில் கேட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி அடுத்தது அலுவலர், மக்கள், மாந்தர், மொழி, இது வந்து பாருங்கள் உயிரெழுத்து இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னாக்க உயிர்மை எழுத்துக்கள் வரிசை இருக்குது. அந்த மாதிரி எது இருக்குதுன்னு பாருங்கள். அந்த நேரத்தில் அதை யோசித்து வினாவுக்குண்டான விடையை சரி பாருங்கள். இதில் கிட்டத்தட்ட 5 வினாக்களுக்கு மேலே கேட்டிருக்காங்க. அப்புறம் அன்பு, ஆடு, ஊக்கம், இது வந்து உயிரெழுத்து வரிசையில் கேட்டிருக்காங்க. இது வந்து வாவா, பிபி, ஊவு அந்த உயிர்மை எழுத்துக்கள் வரிசையில் கேட்டிருக்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இது தா, தி, து, தே, இந்த மாதிரி தாத்தா, தி, து, து, தே, தே, தை, து, து, தவ் அந்த வரிசையில் கேட்டிருக்கிறாங்க பாருங்கள். சொற்களை முறைப்படுத்தி சொற்றொடராக மாற்றுக. சொற்களை முறைப்படுத்தி சொற்றொடராக மாற்றுக. அப்படி பார்த்தோம்னா மிக பெரிய சாண்டியாகவோ மீனை பிடித்தனர். இதில் வந்து சாண்டியாகோ மிகப்பெரிய மீனை பிடித்தார் அப்படி தான் வரணும். அதை சரி. இப்போ சொற்களுக்குள்ளே முன்பின்னாக மாற்றம் பெற்று இருக்கும். அதை சரி பண்ணி எழுதணும். அதே போல் சொற்களை ஒழுங்குபடுத்துறது. பிறருக்காக உழைத்து புகழ் பெற்ற சான்றோர்கள் உள்ளனர். அதான் சரி. மற்றெல்லாம் தவறுதலாக இருக்குது. அதே போல் கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போக மாட்டேன். இது வந்து மறைவிடை. மறைவாக நான் போக மாட்டேன் அப்படின்னு மறுத்து கூறுதல். இதுதான் சரி. இந்த மாதிரி வினாவிடைகளில் கண்டிப்பாக ஒரு வினா உண்டு. அதாவது வாக்கிய வகைகள். இதில் வந்து செய்தி வாக்கியம், உணர்ச்சி வாக்கியம், அந்த மாதிரி பொருள் மாறாத எதிர்மறை வாக்கியம், வினா வாக்கியம், ஆச்சரியமானது, அந்த மாதிரி கொடுத்துட்டு மாற்றி கேட்கலாம். விடை வகை கண்டறிக. இதில் என்ன விடை? என்னுடன் ஊருக்கு வருவாயா என்ற வினாவிற்கு வராமல் இருப்பேனா என்று கூறுவது. வராமல் இருப்பேனா வினாவை எதிர்த்து வினாதல். வினாவுக்கான விடையை அப்படி வினாவாக கேட்குறது. நான் வராமல் இருப்பேனா கண்டிப்பாக வருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. விடைக்கேற்ற வினா. தேவநேய பாவாணர் மொழி ஞாயிறு என்று அழைக்கிறாங்க. தேவநேய பாவாணர் எவ்வாறு அழைக்கப்படுகிறார்? வினா ஒரு விடையை கொடுத்துட்டான், அதுக்கு வினாவை கேட்குறாங்க. அடுத்து விடைக்கேற்ற வினா. ஏற்கனவே விடை கொடுத்துட்டான். தொடக்க காலத்தில் மனிதர்கள் தனித்தனி குழுக்களாக வாழ்ந்து வந்தனர். அதற்கு வினா கேட்குறான். தொடக்க காலத்தில் மக்கள் எப்படி வாழ்ந்தாங்க அப்படின்னு கேட்குறான். அடுத்தது இரு வினைகளின் பொருள் வேறுபாடு. இப்போ பணிந்து, பணித்து. பணிந்து அப்படின்னா இறைவனை பணிந்து செல்ல வேண்டும் என பெற்றோர் பணித்தனர். அடுத்தது இருவேறு பொருள்களுக்கு வேறுபாடு. மாறு, மாற்றி. மாறு வேடத்தில் பரிசு பெற்றவுடன் வேடத்தை மாற்றி கொண்டார். இந்த மாதிரி வினாக்கள் கேட்கலாம். உள்ளங்கை நெல்லிக்கனி போல. இதில் என்ன ஓமை பொருளை வெளிப்படையாக தெரிகிறது. போலங்கிற உறுப்பு வெளிப்படையாக வந்திருக்கு. வெளிப்படைத்தன்மை தான். அடுத்தது கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல. எதிர்பாராத நிகழ்வுகள். ஓமை தொடரில் எதிர்பாராத நிகழ்வு. நாம் ஒன்று செய்ய போய் இன்னொன்று நடக்கும். சரியான விடை தெரிவு. ஏவு ஊர்தி, லான்ச் வெஹிக்கிள், ஏவுகணை, மிசல், பதிவிறக்கம், டவுன்லோட், கடல் மைல், நேச்சுரல் மைல். அதான் சரி. அது சரியான கலைச்சொல். கன்சூமர் நுகர்வோர், என்டர்பிரைஸ்னர் தொழில் முனைவோர், என்டர்பிரைனர் தொழில் முனைவோர். விடை வகைகள். நீ படிக்கவில்லையா என்ற வினாவிற்கு தலைவலிக்கும் என்று உரைப்பது வந்து உருவது கூறல் விடை. இது நான் செஞ்சால் இப்படி நடக்கும் அப்படின்னு சொல்கிறது. ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல். சைபர் ஸ்பேஸ் என இணைய வெளி. அடுத்து ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் சாஃப்ட்வேர், மின்பொருள். இப்போ இந்த மாதிரி ஆங்கில சொல்லுக்கு நிகரானது எல்லா உரைநடைக்கும் எல்லா இயலுக்கு பின்னாடி இருக்கும். அதை பார்த்துட்டாவே கண்டிப்பாக ஒரு வினா, அதிலேருந்து ஒரு 2-3 வினாக்கள் உண்டு. சரியான ஊர் பெயர்கள். மருவு, உதகை அப்படிங்கிறது உதகமண்டலம். சரியான ஊர் பெயர்களின் மருவு சொல்ல கேட்டிருக்காங்க. மற்றது எல்லாமே தப்பாக இருக்குது, அது மட்டும் தான் சரியாக இருக்குது. அடுத்து வானவன் மாதேவி என்னும் ஊர் பெயரில் மருவு எதுவாகும்? மானாம்பதி அப்படிங்கிறது தான் சரி. நிறுத்தற்குறிகள் எது சரின்னா படிக்கிற பையன்கள் இதை கட்டிக்கிட்டால்
பரீட்சையை கூட சுலபமாக எழுதி பாஸ் பண்ணிடலாம் என்றான் தாயத்து விற்கிறவன். அதான் சரி. அடுத்து பார்த்தீங்கன்னா, பின்வருவனவற்றுள் எது சரியான நிறுத்தற்குறைகள்? வீட்டிற்குள் வருபவர்களை வாங்க வாங்க, உட்காருங்க, அம்மா வந்துடுவாங்க என்று வரவேற்பாள். இதுதான் சரியானது. அந்த நிறுத்தற்குறையிலேருந்து கண்டிப்பாக ஒரு 2 வினா 3 வினா கேட்குறாங்க. அப்புறம் சரியான எழுத்து வழக்கு சொல். என்ன சரியான எழுத்து? பதில் சொல் என்பதுதான் சரி, மற்றதெல்லாம் தவறுதலாக இருக்குது. பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு. மணி நேற்று பள்ளிக்கு வந்தாயா? இதுதான் சரியான தொடர். அடுத்து பார்த்திங்கன்னா, சரியான ஆண்பால் பெயரோடு பெண்பால் பெயரை சேர்க்குறான். எருது அப்படின்னா பசு, களிறு என்பது பிடி, கலை என்பது பிணை, கடுவன் என்பது மந்தி, குரங்கு சொல்லும். ஒரு தொடரில் இரு வினைகளை அமைத்து எழுதுதல். மழை காற்று வீசியதால் பூவின் இதழ்கள் விரிந்தன, மயில் தோகையை விரித்தது. சரியானதை குறித்து எழுதும். இந்த மாதிரி வினாக்கள் கேட்பாங்க. பொருத்தமான காலம் எது? விளையாடுகிறேன், விளையாடுகின்றேன் என்பது நிகழ்காலம், நிகழ்காலத்தில் தான் நடக்குது, மற்றெல்லாம் தவறுதலாக இருக்குது. பொருத்தமான காலம் தவறான இணை, இது எல்லாமே சரியாக இருக்குது. வருவாள் என்பது நிகழ்காலம் இல்லை, எதிர்காலம், அதுதான் பிழையாக இருக்குது. அடுத்து வினா எழுத்து. ஏ, யா, ஆ, இது 3 தான் வினா எழுத்து, மற்றெல்லாம் தவறுதலாக இருக்குது. கீழ்காணும் விடைக்கு பொருந்தாத வினைச்சொல்லை தேர்ந்தெடுக்க. பாட்டுக்குரு புலவன் என பாராட்டப்பட்டவர் பாரதியார். ஏன்? அதான் சரி. மீது யார், எப்படி, எவ்வாறு, அதெல்லாம் சரியாக இருக்குது. இதுதான் பொருந்தலை. தவறான இணைப்புச் சொல். அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம், ஆகையால் மரங்கள் தான் மலைக்கு அடிப்படை. இதுதான் இணைப்புச் சொல், தவறான இணைப்புச் சொல்லோடு. மீதியெல்லாம் சரியாக இருக்குது. சரியான இணைப்புச் சொல். முருகன் படித்து முடித்து விட்டான், ஆனால் முகிலன் படிக்கவில்லை. அதான் சரியானது. அடுத்தது ஆட்சியாளர் தொழில் பெயர். சி என்பது விகுதி, ஆட்சி, அதுதான் சரி. தொழில் பெயரில் சி வரக்கூடியது. அடைப்புக்குள் உள்ள சொல்லை தொடராக மாற்றுக. கபிலன் திறமையானவன் என்று குமரனுக்கு தெரியும். இதெல்லாம் 12th இருக்கிறது. கடை என்பதன் சரியான இருபொருள் முடிவு, அங்காடி அப்படின்னு சொல்லலாம். அது சரி. இருபொருள் தருக. 6 எண்களின் 6 ஒரு காவிரி 6. இந்த மாதிரி வினாக்கள் கேட்கலாம். குரில் நெடில் மாற்றம் சரியானது. இப்போ எது சரியான வேறுபாடு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிற்பம், துணி, அதான் சரி. அடுத்தது பின்வரும் முறையான தொடர் எது? தமிழர் பண்பாட்டில் வாழை இலக்கி தனித்த இடம் உண்டு, அதுதான் சரி. அடுத்து கூற்று 1 2 தவறு, கூற்று 3 மட்டும் சரி. எதிர்த்து போரிடுவது நீல நிறமலர், குறுமர வகை, அதான் சரி. அடுத்து மூதுரை குறித்த கூற்றுகளில் தவறானது. கற்றவரை விட மன்னரே சிறந்தவர் ஆவார், அதான் சரி. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் டெம்பெஸ்ட், பெருங்காற்று. சரியான இணை புதர், திக்கர், அதான் சரி. மலரை குறிப்பது ஓரெழுத்தில் வி என்பது. வள்ளுவர் பெரும்புகழை உடையவர், உடைமை என்பது சரி. பொருத்தமான பொருள் வெறிகமல், கழனியுள், உளுணர் வெள்ளமே இவ்வடி உணர்த்தக்கூடிய பொருள் மனம் கமலும் வயலில் உழுவர் வெள்ளமாய் உழுதிருந்தனர். பொருத்தமான பொருள் அரிச்சுவடி, அகரவரிசை எழுத்துக்களை தான் அப்படி சொல்கிறாங்க. ஆமா என்னும் கலைச்சொல்லின் பொருத்தமான பொருள் என்ன? காட்டுப்பசு. வாரணம் யானை குறிக்கும். அடுத்து பொருத்தமான பொருள் ஆழி, கடல். சொற்களுடைய கூட்டுப்பொருள் ஆடு, ஆட்டு மந்தை தான் அப்படி சொல்லும். வண்டோட குட்டியில் இருக்கிற நாக்கு, வகுப்பு. யாப்பிலக்கணத்தின் மூவகை எழுத்துக்கள் குறில் நெடில் உற்று. பிழைத்திருத்தம் 1 கூட்டல் உயிர் ஓருயிர். 2 எழுத்து 2 கூட்டல் எழுத்து ஈரெழுத்து. அணங்கு அப்படின்னா தெய்வம், மாகால் அப்படின்னா பெருங்காற்று, மண்ணீர் அப்படின்னா கடல், கயம் அப்படின்னா நீர்நிலை. சொல் பொருள் குடியனார் மகளிர், இசை அப்படிங்கிறது புகழ், மறுப்பு அப்படின்னா கொம்பு, மால்வரை என்பது பெரியமலை. ஒருமைப்பன்மை பிழைகள் மனிதர்கள் பொருள் தேடுவதற்காக பல ஊர்களுக்கு செல்கிறார்கள், இதான் சரி. இந்த மாதிரி பிழைகளற்ற ஒருமைப்பன்மை பிழைகளில் கண்டிப்பாக வினாக்கள் உண்டு. பிரம்பினால் செய்யப்பட்ட பலகையான பொருள்கள் இங்கே உள்ளன, இது போல தான் கேட்பாங்க.
அடுத்து ஒரு பத்தியை கொடுத்துட்டாங்க. அந்த பத்திக்கு உண்டான வினாக்கள் ஒரு 5 கேட்குறாங்க. மலை என்றதும் குழந்தைகளுடைய நினைவுக்கு வருவது எது அப்படின்னா காகித கப்பல் தான் கண்டிப்பாக. பழங்காலம் முதல் தமிழர்கள் எந்த கலையில் சிறந்தனர்? கப்பல் கட்டும் கலை. தமிழர்கள் கப்பல் மூலம் வெளிநாடுகளுக்கு சென்றனர்னா இலக்கிய சான்றுகள் கண்டிப்பாக உண்டு. இதெல்லாமே இந்த பத்தியில் இருக்கிற செய்திகள் தான். மலை என்றதும் குழந்தைகளுடைய நினைவுக்கு வருவது காகித கப்பல். மழை நீரில் காகித கப்பல் விட்டு விளையாடாத குழந்தைகளே இல்லை எனலாம். அந்த அளவிற்கு நம் ஆழ்மனதில் கப்பல் இடமற்றது. பழங்காலம் முதல் தமிழர்கள் கப்பல் கட்டும் கலையில் சிறந்திருந்தனர். மரபு தொடர்ச்சி என்று இதனை கூறலாம். தமிழர்கள் கப்பல்களை கட்டினர் என்பதற்கும் கப்பல் மூலம் வெளிநாடுகளுக்கு சென்றனர் என்பதற்கும் நம் இலக்கியங்களில் ஏராளமான சான்றுகள் உள்ளன. நமக்கு கிடைத்துள்ள நூல்களிலேயே மிகவும் பழமையானது தொல்காப்பியம்தான். அந்நூல் முன்னீர் வழக்கம் என்னும் கடற்பயணத்தை குறிப்பிடுகிறது. தொல்காப்பியத்திற்கு காலத்திற்கு முன்பே தமிழர்கள் கடற்பயணம் செய்தாங்க அப்படிங்கிற செய்தி சொல்கிறாங்க. இதில் மலை நினைவுக்கு வருவது காகித கப்பல் இருக்குது, இந்த செய்தி இருக்குது அங்கேயே. அப்புறம் பழங்கால கப்பல் கட்டக்கூடிய கலை, தமிழர்கள் இதை வெளிநாடுகளுக்கு போனாங்க அப்படிங்கிறதுக்கு இலக்கியம் தான் சான்று இருக்குது. இதுவும் அங்கே விடை இருக்குது. நமக்கு கிடைத்தல் மிக பழமையானது தொல்காப்பியம்தான். தொல்காப்பியம் கடற்பயணம் முன்னீர் வழக்கம் இதெல்லாமே இந்த பத்திக்குள்ளேயே வர 5 வினாக்களுக்கு விடை இருக்குது. நல்ல ஒரு முறைக்கு நல்ல வாசித்து பார்த்தீங்கன்னா இதுக்குண்டான விடையை இங்கேயே நாம் எழுதலாம். இதுபோல் தான் உங்களுக்கு வந்து கட்டாய தமிழ் பகுதியில் வினாக்கள் கேட்க போகிறாங்க. அதனால் நல்லா படிச்சிங்க. எப்படி படிக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு உதாரணமாக இந்த வினாக்கள் பார்த்துட்டு இது போல் தான் வினாக்கள் வரும். அதனால் தெளிவாக பாருங்கள். இப்போ தான் இந்த சேனல் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் செய்துங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சிங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் அடுத்தடுத்த காணொலிகளாக உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். நன்றி, சந்திக்கலாம். ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.